சமையல் அறை தோழிகளுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு குட்டி கத்திரிக்காய் கிச்சன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் வில்லேஜ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்க்க வரும்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வரலாம். ஸோ இன்றைக்கி வில்லேஜ் வீலாக்கோட பார்ட் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராமம்னு பார்த்தாலே ரொம்ப ஹைலைட்னு பார்த்திங்கன்னா மாடுகள் தாங்க. ஸோ விவசாயத்துக்கு மாடுகள் இல்லாத விவசாயமே இருக்க முடியாதுங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா க்யூட்டாக 4-5 மாடுகள் இருந்துச்சு. இது எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் மாடை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா மாடுனாலே ரொம்ப பயங்க. மாடுனாலே பயந்து ஓடுவார். ஸோ இப்போ பாருங்கள், மாடுகள்லாம் அவரை பார்த்து பயந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்குது. அவர் வீரமாக கயிறை பிடிச்சி நிற்கிறாரு. தென் பார்த்திங்கன்னா இது என்னோடய க்யூட்டான செல்ல மாடுன்னு சொல்லுவேன். என்னோடய பெட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்களா, இயற்கையாக விளையிற செடி கொடி அப்புறம் நாற்று தாங்க சாப்பிடுது. சிட்டியில் விளையிற மாடு என்ன சாப்பிடுதுன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடோட கழிவுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயருக்கு வந்து அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க இப்படி. தென் அப்புறம் இது வந்து உரமாக யூஸ் பண்ணிப்பாங்க. கிராமத்தில் உள்ள விவசாயிங்க காசு பணம் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோங்க, அவங்க வயிற்றுக்கு கூட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு கண்டிப்பாக தீவனம் சேர்த்து வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும். எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாட்டுக்கு தேவையான தீவனத்தை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ மழை காலத்தில் தான் தீவனத்தெலாம் சேர்த்து வைப்பாங்க. சம்மர் டைமில் வந்து புல்லுலாம் இருக்காது, மாடுக்கு தீவனம் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த காஞ்ச நாற்றை வந்து மாட்டுக்கு போடுவாங்க, அதை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும், புளிய மரத்து இலைகள். ஸோ புளியம்பழம் எவ்வளோ புளிப்பாக இருக்குமோ அதை விட இதோடைய இலைகள் வந்து செம்ம புளிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த இலையை தான் நாங்கள் சின்ன வயசில் இந்த இலையை தான் பறித்து பறித்து சாப்பிட்டே இருப்போம். இது ரொம்ப ஃபேவரட் என்னோடது. தென் பார்த்திங்கன்னா புளியம்பழம் சாப்பிட்றோமோ இல்லையோ, இதை கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா களம்னு சொல்லுவாங்க. களம் அப்படின்னா வயலில் நாற்றுலாம் நட்டு அறுவடை பண்ணி அந்த நெல்லெலாம் கொண்டு வந்து இங்கே தான் வந்து காய போடுவாங்க. காய போட்டு அப்புறம் அதை மூட்டையாக்கி இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த பிளேஸை தான் களம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாமே மிஷின் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எதுவுமே இப்போது கையில் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பிளேஸை வந்து அப்படியே களமாக யூஸ் பண்ணாமல் மாடு கட்டுற ஒரு பிளேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மாட்டு தழுவமாக தோட்டத்தில் மட்டும். தென் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பாருங்கள், பச்சையாகவே வெண்டைக்காயை பார்த்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஹைஜீனிக்காக இருக்குன்றதுனால இங்கேயே அப்படியே சாப்பிட்றாரு. பெண்கள்னால் அவங்களுக்கு கூந்தல் தாங்க அழகு. அதே மாதிரி ஆலமரம்னாலே அதோடய விழுதுகள் தாங்க அதுக்கு ரொம்ப அழகையும். அந்த அழகான விழுதை பிடிச்சி நம்ம தூளி ஆடுறப்போ நம்ம மனசும் அப்படி லேசாக காற்றுல ஆடுற மாதிரி இருக்குங்க. சூப்பரில். அப்புறம் சிட்டியில் இருக்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு சான்சஸ் இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை டைம் கிடச்சிச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கூட உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா சுற்றி காட்டலாம். பாருங்கள், அவங்க நல்லா இந்த வயல்வெளியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. தேக்கு இலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஹைஜீனிக் இருக்குது. இதில் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு கூட சொல்லுவாங்க. கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். தென் இது பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்டியில் எல்லா வீட்டிலையுமே இந்த பூ வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த இடத்துல. அது பக்கத்தில் ஒரு வாழை மரம் பெருசாக இருக்குது. தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளை செடி. இது எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்குது. தேக்கு மரமும் இதுவும் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் இது குட்டியாக மரமாக ஆகி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு அழகாக ஒரு மாதுளை இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு. இப்போ தான் குட்டியாக இருக்குது இந்த பழம், இன்னும் நல்லா பெருசாக ஆகலை. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதோட பூ இருக்குது. ஸோ இன்னும் லாங்கில் பாருங்கள், இதோ ஒரு குட்டியாக இன்னொரு மாதுளம்பழம் போட்டிருக்கு. ஸோ நல்லா பெருசானதும் அப்படியே இதை எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வில்லேஜில். ஸோ என்ன தான் டிராக்டர் உலகம் வந்தாலுமே இப்போ வர எங்கள் கிராமத்தில் ஏர் உழு தாங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த லாங்கில் ஒருத்தர் வந்து 2 மாடு வச்சு ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ வந்து தொழி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாற்று நடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வயலில் நாற்றுலாம் நட்டு வைப்பாங்க, நெல் நாற்றுலாம். ஸோ வந்து விவசாயிங்க வந்து ஒவ்வொரு
பருவநிலையும் பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இஷ்டப்பட்டு பண்ணுறாங்க ஒவ்வொன்றுமே. ஸோ அந்த விவசாயிங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அவங்கள போற்றி வணங்கலாம்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. கடவுள் மாதிரி நம்மளுக்கு விவசாயிகள். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறவங்க அவங்கலாம். தென் பார்த்திங்கன்னா இது வந்து மழைக்கு முன்னாடியே வந்து விதைக்கிறதுக்காக இந்த நிலத்த வந்து செம்ம அழகாக வந்து உழுது சமன்படுத்தி நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மழை ஸ்டார்ட் ஆனதும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கல் எடுத்து அடித்து சாப்பிடுவோமே, ரோட்லலாம் நிற்குமே, என்ன தெரியுமா? புளிய மரங்க. ஸோ புளிய மரத்தை பார்த்தாலே கல் எடுத்து அடித்து சாப்பிடுங்க ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தென் இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா செடி மரங்கொடிகளுக்கெல்லாம் ஒரு உயிர் நாடின்னு சொல்லலாம் இந்த கிணறு. இதுலேருந்து இந்த இந்த பைப் வழியாக தண்ணி வந்து இந்த மோட்டார்லேருந்து அப்படியே இந்த டியூப் வழியாக ஃபுல்லாக போகும். இது வந்து சொட்டு நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து பம்பு செட்டு வச்சு மோட்ரு வாய்க்கால் வரப்பு வழியாக தண்ணி போய் செடிகளுக்கு தான் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலம் போய் இப்போ வந்து சொட்டு நீர் பாய்ச்சணும் அப்படின்ட்டு நியூ மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டியூப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸு அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த செடிக்கு நேரம் அது போய் சேர்ந்துடும். தென் இப்போ பார்த்திங்கன்னா எருக்கம்பூ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிட்டியில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஸ்கூலில் வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து வருவோம். அப்படியே ரோட்டில் நடந்து வந்துருப்போம் இந்த செடி இருக்கும். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம், ஏய் இந்த இதை வந்து நான் உடச்சேன்னா நான் பாஸ், இல்லைனா ஃபெயில் அப்படி சொல்லி விளாண்டுட்ருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலையை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அது உள்ளே ஒயிட்டாக மில்க் மாதிரி வரும். இந்த மில்க் வந்து காலில் வந்து முள் கல் ஏதாச்சும் குத்தி பீங்கான் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம கால் உள்ள குத்தி உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிட்டியில் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் செப்பல் போட்டு தான் இருப்போம். மேக்ஸிமம் கிராமத்தில் யாருமே செப்பல் போட்டு நடக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி குத்திடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலை வந்து அந்த முள் இடத்துல வந்து போட்டாங்கன்னா 1 or 2 days வந்து அது வெளில வந்துடும் சொல்லுவாங்க. சூப்பரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அரச மரம். ஸோ அரச மரத்து இலைகள்லாம் வந்து சின்ன வயசில் அது அப்படி மடக்குது பீப்பி செஞ்சு ஊதிட்டுருப்போம். ஸ்கூல் போயிட்டு வர்றப்போ வழியில் அதில் எடுத்து அந்த அரச மரத்து இலையை வச்சு பீப்பின்னு ஊதிட்டு வந்துகிட்டே இருப்போம். செம்ம என்ஜாய்மெண்ட், ஜாலியாக இருக்கும். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நொங்கு, குட்டி நொங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எங்கள் வில்லேஜுக்கு வந்து. ஸோ அவங்க சிட்டியில் இருக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் மட்டும் வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வரப்போ மழை வந்து கிணறு நிறைய தண்ணி இல்லை, ஒரு 1/2 கிணறு இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி ஸ்விம்லாம் பண்ணியிருக்கோம். தென் ஆஃப்டர் புரவி புயலுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக மழை வந்து எங்கள் கிணறுலாம் தண்ணி வந்து ரொம்பிடுச்சு அப்படி சொன்னாங்க. அதோட வியூ உங்களுக்காக இப்போது பாருங்கள். கிணறு ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. இப்போது இந்த டைமில் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ நிறைய டைம் கிணறு ரொம்பிடும். அப்போது அந்த மேலே இருந்துகிட்டே நாங்கள் கை வச்சு தண்ணி கையில் முண்டே குடிப்போம். செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோடய குட்டி தம்பி வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி கேன் கட்டிட்டு கயிறு வெட்டி கட்டிட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்காரு. அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கார் லைஃப்பை. நம்மளும் இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து இயற்கையோடு சேர்ந்து நம்மளும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். நமக்காக வெயிலையும் மழையிலும் உழைக்கிற விவசாயிங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட அவங்க பண்ணுற போராட்டத்துக்கு நம்மளோட பங்கை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பி ஹெல்தி, பி சேஃப்டி. பை பாய்.